Hey viewers, welcome to our channel. Today we learn standard 7th term 3 science unit 2 universe and space பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அந்த லெசன்ஸ்ல ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கலாமா? My goal is simple. It is a complete understanding of the universe. Why it is as it is and why it exists at all அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? என் குறிக்கோள் வந்து என்னது? ரொம்ப சிம்பிளானது, எளிதானது. அது மாதிரி இந்த யூனிவர்ஸ் வந்து ஏன் அவ்வாறு உள்ளது, ஏன் அது வந்து நிலையாக வந்து இருக்குது, எக்ஸிஸ்ட் ஆற்றல் மற்றதில் விட நம்ம வந்து முழுமையாக புரிந்து கொள்ளணும். இட் இஸ் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்க? ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே. த யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிவர்ஸில் என்ன இருக்குன்னா யூனிவர்ஸ்னால் என்னது? உலகம். அண்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் கேலக்ஸிஸ், பிளானட், ஸ்டார்ஸ், மெட்ராய்ட்ஸ், சேட்டலைட்ஸ் அண்ட் ஆல் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி. நம்ம உலகத்தில் பிரபஞ்சத்தில் என்ன யூனிவர்ஸ்னால் என்ன? பிரபஞ்சம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா கேலக்ஸிஸ்னால் என்னது? கேலக்ஸிஸ்னால் என்னம்மா? விண்மீன் திரள்கள்னு சொல்லுவாங்க. கிரகங்கள், பிளானட்ஸ்னால் கிரகங்கள், ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள், மெட்ராய்ட்ஸ்னால் விண்கற்கள், சேட்டலைட்ஸ்னால் செயற்கை கோள்கள். இதெல்லாம் என்னது? அனைத்து வகையான பொருட்களில் என்ன இருக்குது? ஆற்றல் இருக்குது. அண்ட் இட் இஸ் எ வேர்ல்ட் ஆஃப் ஒண்டர். இது என்னது? ரொம்ப வியப்பூற்ற ஒரு உலகம் நம்மளுக்கு வேர்ல்டு வந்து. லெட் அஸ் மூவ் இன்டு திஸ் வேர்ல்ட் ஆஃப் ஒண்டர் டு நோ மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் த பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற என்னது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் என்னது? ஜியோசென்ட்ரிக் தியரினா என்ன? புவி மைய கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸ்கை இஸ் எ ஒண்டர். வானம், ஸ்கைன்னு என்னது? வானம் சொல்லுவோம். அது வந்து என்னது? ஒரு அதிசயம். அங்கே என்ன இருக்குது? சன், மூன், ஸ்டார்ஸ் ஆர் ஆல் அப்பியர் டு ரைஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் கிவிங் as an impression that all these objects are going around the earth. அங்கே என்ன இருக்குது? சன் இருக்குது, மூன் இருக்குது, நெக்ஸ்ட் என்ன? ஸ்டார்ஸ். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கையில் இருக்கா? அது வந்து என்னது? எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸ்ட்லேருந்து ரைசஸ் டு ரைஸ் இன் த ஈஸ்ட் அண்டு மூவ் எதை நோக்கி போகுது? மூவ் டுவார்ட்ஸ் த வெஸ்ட். என்னது? கிழக்கில் தோன்றி மேற்கு நோக்கி நகர்வது போல் தோன்றும். இது எல்லாமே என்னதுன்னா பூமியை சுற்றி தான் வருது. கோயிங் அரவுண்ட் த எர்த். ஜஸ்ட் அஸ் இன் எ மூவிங் பஸ் த டிஸ்டன்ட் மவுண்டைன்ஸ் அண்ட் ட்ரீஸ் அப்பியர் டு மூவ் பேக்வர்ட்ஸ். பெர்ஹாப்ஸ் ரியலி எர்த் இஸ் ஸ்பின்னிங் அண்ட் தட் இஸ் வை சன், மூன் அண்ட் ஸ்டார்ஸ் அப்பியர் டு கோ அரவுண்ட் த எர்த். நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் போகிறப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்க மவுண்டைன்ஸ்லாம் இருக்கல, ட்ரீஸ், மவுண்டைன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு பின்னாடி போயிட்டுருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோன்றும். அதே மாதிரியே என்னது பூமி எர்த்து வந்து ரொட்டேட்ஸ் ஆகிறது. சன் இதெல்லாம் இருக்குல்லம்மா, மூன், ஸ்டார்ஸ் அடுத்து. அதே மாதிரி என்னது? மூன், ஸ்டார்ஸ் அப்பியர் டு கோ அரவுண்ட் த எர்த். அதே மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். டஸ் த எர்த் ரிவால்வ் அரவுண்ட் த சன் ஆர் த சன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த்? ஹவு டு யூ நோ அபவுட் இட்? இதே மாதிரி என்னது? பூமி வந்து எர்த்து சுழல்றதால தான் நம்ம சூரியன், சந்திரன்லாம் இருக்கலாமா, சன், மூன், அப்புறம் ஸ்டார்ஸ் இதெல்லாம் என்னது? பூமியை எர்த்தை வந்து சுற்றி வருவது போல தான் நமக்கு வந்து தோன்றும். ஆனால் வந்து என்னது? பூமி வந்து எர்த்து வந்து சூரியனை சுற்றி வருகிறதா அல்லது என்னது சன் வந்து பூமியை சுற்றுதா, எர்த்தை சுற்றுதா அப்படிங்கிறத பற்றி உங்களால் அறிஞ்சு கொள்ள முடியுதா இல்லையா? when you look at the night sky you can see lot of twinkling objects. நைட் நீங்கள் ஸ்கை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நிறைய ட்விங்க்லிங் ஆப்ஜெக்ட்ஸ், மின்னக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அது என்ன சொல்லுவோம் நம்ம நைட் டைமில் பார்க்குறது? ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோமா இல்லையா? எஸ். பட் எ ஃபியூ ஆஃப் தம் டிஃபர் ஃப்ரம் த அதர்ஸ். நம்ம என்னது அதில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சில பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது வந்து என்னது? த டோன்ட் ட்விங்கிள் அண்டு வைல் த அதர் ஸ்டார்ஸ் ஹோல்ட் எ ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் ஃப்ரம் night to night these drift the wander across the sky. அதில் வந்து அந்த பொருட்கள் வந்து மின்னுவது கிடையாது. மற்ற நட்சத்திரம், மற்ற ஸ்டார்ஸ் இருக்கலாமா, அதுபோல் அது வந்து என்ன பண்ணாது? மின்னுவது கிடையாது, ட்விங்க்லிங் ஆகாது. ஒவ்வொரு நைட்டு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலையான ஸ்பேஸ் வந்து அதில் வச்சுருக்கும்போது அது என்னது? மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? Okay, the wander across the sky moving against the backdrop of stars. These are called planets. இந்த மாதிரி வந்து என்னது? நட்சத்திரம், ஸ்டார்ஸில் பேக்ஸ்வர்ஸில் அந்த மூமெண்ட் ஆகிட்டு இருக்கலாமா, அது வந்து என்னென்னா ஸ்கையை வந்து சுற்றி, வானத்தை வந்து என்ன பண்ணும்? அரௌண்டு சுற்றி வரும். அதை தான் என்னன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஆன்செஸ்டர்னால் என்னன்னு சொல்லுவோம்? மூதாதையர்கள், அந்த காலத்தில் இருக்கிறவங்க. அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. எதை அப்சர்வ் பண்ணாங்க?
Our ancestors observed this and they imaged a universe with the earth at the center, the stars in the distant background and sun, moon and the planets orbiting around us. என்னது அதை அப்சர்வ் பண்ணாங்க. அது என்ன எர்த்து வந்து சென்டராக வச்சு தொலைதூரத்தில் அங்கே லாங் டிஸ்டன்ஸில் இருக்க நட்சத்திரங்களை ஸ்டார்ஸ்லாம் இருக்கலாமா அதை பின்னணியில் பேக்வேர்டில் என்னது சூரியன், சன், மூன் அந்த அதர் பிளானட்ஸ்லாம் சுற்றி வருவது பிரம்மச்சத்தை சுற்றி சுற்றி வர்ற மாதிரி கற்பனை இமேஜின் பண்ணி பார்த்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூ அப்சர்வேஷன் சப்போர்ட்டட் த ஐடியா தட் எர்த் வாஸ் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். நம்ம என்ன சொல்கிறோம், எர்த்துங்கிறது என்னது சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் பூமின்னா இது பிரபஞ்சத்தின் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க எர்த்தை வந்து. ஃபஸ்ட்டு ஃப்ரம் எனிவேர் ஆன் த எர்த் த சன் அப்பியர்ஸ் டு ரிவால்வ் அரவுண்ட் த எர்த் once in a day. While the moon and the planets have their own motions, they also appear to revolve around the earth about once per day. என்ன சொல்கிறாங்க, பூமியில் வந்து இடத்துல வந்து எந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னாலும் சூரியன் வந்து என்னது ஒரு நாளுக்கு ஒரு முறை தான் பூமியை வந்து சுற்றி வருவதாக நம்மளுக்கு தோன்றுது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மூன் இருக்குல்ல, மூன் அண்ட் பிளானட்ஸ்லாம் என்னது தங்களை ஓன் மோஷன் சொந்தமாக என்னது தங்களை வந்து ஓன் மோஷன்ஸில் இருக்கும். தன்னைத்தானே இயக்கி கொண்டிருந்தாலும் அவை வந்து அது என்ன பண்ணுது, ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் என்னது பூமியை சுற்றி வருவதாக நம்மளுக்கு வந்து தோன்றுது. ஓகேவா? ஈவன் த செலஸ்டியல் ஸ்பியர் ஸ்டட் வித் த ஸ்டார்ஸ் அப்பியர் டு ரைஸ் அண்ட் செட் இன் த ஈவினிங் அண்ட் மேக் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் இன் அ இயர். செகண்ட், த எர்த் சீம்ஸ் டு பி unmoving from the perspective of an earth-bound observer. It feels stationary. என்ன சொல்கிறாங்க, இந்த விண்மீன்கள் இருக்குல்ல ஸ்டார்ஸ், இது வந்து எல்லாம் சேர்ந்து என்னது வானம் கூட அதெல்லாம் சேர்ந்து ஈவினிங் டைமில் பார்த்துன்னா சன்ஸ் என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது, உதிக்குது. ஒரு வருடத்திற்கு எனது இயருக்கு ஒரு முழு சுழற்சியை வந்து ஏற்படுத்துவது தான் நம்மளுக்கு வந்து தோன்றுது. ஓகேவா? இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பூமியில் எர்த்தில் இருக்கிற நம்மளுக்கு பார்க்குறப்ப பூமி எப்படி தெரியுது எர்த்து வந்து அப்படின்னா ஒரு நிலையான ஸ்பேஸில் இருப்பதாகவே நம்மளுக்கு வந்து காமிக்குது. ஸ்டேஷனரி ஃபீல் ஸ்டேஷனரினானது நிலையாக. ஓகேவா? As civilization progressed, the early astronomers found two types of motion of celestial objects. என்னது சிவிலைசேஷனாக என்னது நாகரிகம் முன்னேற்றம் அடைந்த காலத்து தான் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த சிவிலைசேஷன் அடைஞ்ச போது அந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருந்த வானியலர் அஸ்ட்ரானமர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து டூ டைப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மோஷன் ஆஃப் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. விண்ணுலக பொருட்களை ரெண்டு வகையான இயக்கத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா லெட்டஸ் டேக் த காஸ் ஆஃப் மூன். நிலவை எடுத்துக்கலாம். மூணு எடுத்துக்கலாமா? ஓகே. ஆன் எ டெய்லி பேசிஸ் மூன் அப்பியர்ஸ் டு ரைஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். என்ன பண்ணுது, மூன் வந்து தினமும் என்னது கிழக்கில் வந்து ஈஸ்ட் ரெஸ்ட் உதித்து மேற்கில் என்ன பண்ணும், மறையும். அதான் சொல்கிறாங்க மூன் அப்பியர்ஸ் எங்கே தோன்றுது அப்படின்னா ரைஸ் த ஈஸ்ட் அண்ட் செட் இன் த என்னது மறையுது, செட் இன் த வெஸ்ட் சைடில் மறைஞ்சிரும். Okay, thus one can say that moon is going around the earth with a period of one day, but for a careful observer it was clear that the moon was also exhibiting another motion. என்ன சொல்கிறாங்க, நில பூமி வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஒரு காலவில் தான் சுற்றி கொண்டு அரௌண்டு சுற்றிட்டுருக்குது, மூமெண்ட் ஆகிட்டுருக்கு, சுற்றிட்டுருக்குது. ஆனால் நம்ம பார்க்குறப்ப அப்சர்வ் பண்ணுறப்ப பூமி மூன் வந்து என்னது வேறொரு வகையான ஒரு மோஷன்ஸில் இருக்கிற மாதிரி, மோஷனான இயக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு, suppose the moon is appearing in the sky today near the star Aswini. Tomorrow we will observe that the moon is near the star Bharani, a star east of Aswini. அஸ்வினிங்கிறது என்னதுன்னா ஒரு நட்சத்திரம், நம்மளுக்கு தெரியும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படிங்கிறலாம் என்னதுன்னா ஒரு நட்சத்திரம், ஸ்டார்ஸ் நம்மளுக்கு தெரியும். இது என்ன பண்ணுதுன்னா மூன் வந்து என்ன பண்ணுது, இன்றைக்கி வந்து வானில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அருகில் இருந்துச்சு அப்படின்னா தோன்றியிருக்கு, அப்பியர் ஆகிருக்கு அப்படின்னா நாளைக்கு எங்கே போகணும், பரணி நட்சத்திரம் இருக்குல்ல, பரணி ஸ்டார்ஸ்க்கு அருகே இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த நாள் பார்த்தது நெக்ஸ்ட் டே, அண்ட் த நெக்ஸ்ட் டே இட் இஸ் நியர் த ஸ்டார்ஸ் கார்த்திகை. அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா அந்த பரணி நட்சத்திரம் இருக்குது, அது வந்து கிழக்க உள்ள கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நியராக இருக்கும், அருகே
இருக்கும். ஓகேவா? ஈஸ்ட் ஆஃப் பரணி. ஆஃப்டர் 27 டேஸ் 27 நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, மூவிங் லிட்டில் பை லிட்டில் ஈஸ்ட்வர்ட்ஸ் த மூன் அகைன் ஸ்டேஷன் இட் செல்ஃப் நியர் அஸ்வினி. 27 நாட்களுக்கு பிறகு மூன் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்னது கிழக்கு நோக்கி நகர்ந்து சிறிதாக கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் என்ன பண்ணும், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அருகில் வந்துடும். ஓகேவா? Thus, every day moon appear to move from east to west in one day, whereas it appears to go in a circle from west to east in the background of stars in about 27 days. இவ்வாறு எனது ஒவ்வொரு நாளும் என்னது மூன் வந்து கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து சுமார் 27 டேஸில் என்ன பண்ணும், மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி ஒரு வட்டத்தில் அந்த ஸ்டார்ஸோட பின்னணியில் வந்து பேக்வேர்டில் இது வந்து போகும். பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் about 27 டேஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? த டூ மோஷன்ஸ் வேர் பஸ்லிங்ஸ். 2 இயக்கங்கள் எப்படி இருக்கும், குழப்பத்தை ஏற்படுது. பஸ்லிங்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது 2 மோஷன்ஸும் குழப்பத்தை ஏற்படுத்ததாக அமைஞ்சிச்சு. வெரி சூன் அஸ்ட்ரானமர்ஸ் லைக் ஆரியப்பட்டா செட் தட் எர்த் இஸ் ஸ்பின்னிங் இன் இட் ஆக்சிஸ் தட் இஸ் த காஸ் ஆஃப் apparent daily motions from east to west. ஆரியப்பட்டா இருக்காங்களம்மா, அவங்க யாருன்னா அஸ்ட்ரானமர்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, ஆரியப்பட்டா போடுற அந்த அஸ்ட்ரானமர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எர்த்தில் வந்து ஒரு மைய அச்சில் வந்து ஆக்சிஸ்னு என்னது ஒரு மைய அச்சில் தான் பூமி வந்து சுழலுது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் என்னது, இதுதான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, மூன் வந்து தினமும் என்ன பண்ணுதுன்னா டெய்லியும் கிழக்கிலிருந்து என்னது மேற்கு நோக்கி சுழலு இயக்கத்திற்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் whereas the eastward motions of moon in the celestial sphere with a period of about 27 days was seen as the actual motion of the celestial objects. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விண்கோளம் இருக்குல்லம்மா, ஈஸ்டர்ன் மோஷன் ஆஃப் த மூன் செலஸ்டியல் ஸ்பியர் அதுலேருந்து 27 டேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கிழக்கிலேருந்து இயக்கம் வந்து விண்ணுலக பொருள்கள் உண்மையான இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆக்சுவல் மோஷன் இதுதான் என்னது உண்மையான இயக்கம், ஆக்சுவல் மோஷன் ஆஃப் த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்குறது இந்த பீரியட்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் தஸ் த ஜியோசென்ட்ரிக் மாடல் ஆல்சோ நோன் ஜியோசென்ட்ரிசம் that is a description of the universe with a spherical and spinning earth at the center of and the sun, moon, stars and the planets all orbits the earth emerged in various culture. என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து கோள வடிவம். ஸ்பியர்னா என்னன்னு சொல்லுவோம், ஸ்பெரிக்கல் ஷேப்னா கோள வடிவத்தில் இருக்கும். அந்த கோள வடிவத்தில் இருக்க சுழலக்கூடிய அந்த எர்த்தை வந்து மையமாக கொண்டு தான் என்ன சுற்றுது, சூரியன், சன், மூன் அண்டு வந்து அதர் பிளானட்ஸ் வந்து பிரபஞ்ச உலகத்தில் வந்து இயங்குது அப்படின்னு அந்த புவி மைய கோட்பாட்டை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஜியோசென்ட்ரிக் மாடல் வச்சு. ஓகேவா? அந்த புவி மைய கோட்பாட்டை வச்சு மூலம் தான் என்னது நாகரிகங்கள் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் கல்ச்சர்ஸ் தோன்றியது. இன் கிரீஸ் திஸ் மாடல் வாஸ் புட் ஃபோர்த் பை த கிரீக் பிலாசபர்ஸ் பிளாட்டோ அண்ட் ஹிஸ் டிசிபிள் அரிஸ்டாட்டில் இன் 16th century BC. It was standardized by a Greco-Roman mathematician Ptolemy in the 2nd century AD. A similar model is seen in the Siddhantic astronomy in India like Aryabhatam and Aryabhatiyam. ஆரியப்பட்டது ஆரியப்பட்டியம். ஓகேவா? இதில் இருந்து என்ன சொல்கிறேன், கிரீஸ் நாட்டில் இந்த மாதிரியான கிரேக்கர் சத்துவ பிளாட்டோ இருக்காங்களா, அவரும் அவரோட சீடர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில்னு சொல்லுவோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா BC 6th இதில் வந்து இதை வந்து சொன்னாங்க. கிபி BC 2ஆம் நூற்றாண்டு 2nd century இருக்குல்லம்மா, 2nd centuryயில் பார்த்து AD 2nd century அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரேக்கஸ் ரோமானி மேத்தமெட்டிக்ஸ் தாலமி இருக்காருமா, அவர் இது வந்து வரையறுத்தார். இதை வந்து இந்த மாடல்ஸ் வந்து வரையறுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்தியாவில் பார்த்தோன்னா ஆரியப்பட்டா இருக்கார், ஆரியப்பட்டியம் போன்ற வானியல் நூல்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாடல்ஸில் வந்து இது பண்ணாங்க. ஒரு சிமிலர் மாடல் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா ஹவு மூன் எக்ஸிபிட் பேஸ் நிலவுங்க, இதோட பல்வேறு நிலைகள் என்ன, மூன்ஸோட நிலைகள் வந்து எப்படி தோன்றுது அப்படின்னு பார்க்கலாமா. அஸ்ட்ரானமர்ஸ் இன் ஆன்சியன்ட் டைம்ஸ் ஆல்சோ அப்சர்வ் சர்டைன் ஃபேக்ட்ஸ். த புறநானூறு 65 ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர். த போயட் யார் அப்படின்னா காலத்தில் சிங்கிங் இன் அப்ரிசியேஷன் ஆஃப் சேரமான் பெருஞ்சேரலாதன் சேஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் சில உண்மைகள் வந்து சங்க இலக்கியத்தில் பார்த்தோன்னா புறநானூற்று பாடலில் பார்த்தீங்கன்னா சேரமான் பெருஞ்சேரலாதன் அப்படிங்கிறவர் அரசரை என்ன பண்ணாலும் புகழ்ந்து பாடினார். ஓகேவா? ஓகே,
ஒன் டே ஆன் த டே when the full moon appears, முழு நிலவு தோன்றும். full moon appears எப்படின்னா the sun and moon look at each other with their bright light. என்ன இருக்கும், சன்னும் மூணும் என்ன பண்ணும், ரெண்டுமே பிரைட்டாக ஒன்றுக்கொன்று எதிரே வந்து தோன்றும், நல்ல பிரைட்னஸாக இருக்கும். இந்த ஈவினிங் டைம் பார்த்தோன்னா ஒன் ஸ்பியர் ஹைட்ஸ் பிகைண்ட் த மவுண்டைன்ஸ். மாலை பொழுதுல என்ன நடக்கும்னா ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஈவினிங் டைமில் பார்த்தா ஒன் ஸ்பியர் ஹைட்ஸ் மறைஞ்சு இருக்கும், ஒரு சுடர் மட்டும்தான், ஒரு பக்கம் மட்டும்தான் மலையின் அந்த மவுண்டைன்ஸில் மறைஞ்சு பின்னாடி மறைஞ்சிருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபுல் மூன் வந்து தோன்றும். அந்த தோன்ற நாளில் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த ஃபுல் மூன் டே அந்த டைமில் when the sun is setting in the west, சூரியன் என்ன பண்ணும், மேற்கில் மறையும். அதே டைமில் ப்ரிசிஸ்லி அட் த சேம் டைம் மூன் ரைசஸ் அட் த ஈஸ்ட். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா கிழக்கில் என்ன பண்ணும், மேற்கில் மறைகிறப்ப மூன் வந்து கிழக்கில் வந்து அப்பியர் ஆகும், ரைசஸ் ஆகும். தட் இஸ் போத் சன் அண்ட் மூன் ஆர் இந்த ஆப்போசிட் சைஸ். இந்த இது என்னது, சன்னும் மூணும் ஆப்போசிட் சைஸில் இந்த இது நடக்கும். இது போலவே என்னது நடக்கும். லைக்வைஸ் when it is warning of moon, the moon is rises when it is midnight and the waxing of moon rises during noon. இது மாதிரி என்னது, சூரியனும் நிலவும் என்ன பண்ணும், எதிராக இருக்கும். இது போல தான் வேக்சிங் ஆஃப் மூன்னா என்னதுன்னா தேய்பிரைன்னு சொல்லுவாங்க. நள்ளிரவில் மிட்நைட் டைமில் வார்னிங் மூன் ஆஃப் வேக்சிங் மூன்னு சொல்லுவாங்க. வேனிங் மூன் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேனிங் ஆஃப் மூன்னா என்ன அப்படின்னா தேய்பிரைன்னு சொல்லுவாங்க. அந்த தேய்பிரை வந்து நள்ளிரவில் மிட்நைட் டைம்லையும், வேக்சிங் ஆஃப் மூன்னா என்னது, வளர்பிறை. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆஃபன் ரைசஸ் டியூரிங் நூன் நடுப்பகல்னு சொல்லுவாங்க. அந்த டைம்லேயும் இது வந்து அப்பியர் ஆகும், தோன்றும். இந்த மாதிரி ஃப்ரம் சச் அப்சர்வேஷன் அண்ட் மாடலிங் ancient astronomers குட் எக்ஸ்பிளைன் why we have waxing and warning of moon. இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறது மூலமாகவும் மாடலிங் மூலமாகவும் இது அந்த காலத்தில் ஆன்சியன்ட் அஸ்ட்ரானமர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படின்னா why we have waxing and warning of moon. என்ன பண்ணாங்க, இந்த waxing and warning of moon பற்றி விளக்குனாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேவா, இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா, இதுதான் வேக்சிங் அண்ட் வார்னிங். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இதை ஃபஸ்ட்டு குவார்ட்டர் முதல் காலாண்டுன்னு சொல்லுவாங்க. வளர்பிறையில் அந்த வேக்சிங் க்ரஷன்ட்னா என்னது, வளர்பிறை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இதில் இந்த மாதிரி இமேஜ் இருக்கும். அடுத்து பார்த்தா நியூ மூன் தோன்றிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேனிங் க்ரஷன்ட். இங்கே க்ரஷன்ட்னா என்ன, செம்பிறை நிலா அப்படின்னு சொல்லுவாங்க. மூன் தேர்டு குவார்ட்டர் மூன்றாம் காலாண்டுன்னு நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேனிங் என்னது கிப்பஸ். நெக்ஸ்ட்டு ஃபுல் மூன் தோன்றிடும். ஃபுல் மூன் தோணுக்கப்புறம் என்ன நடக்கும், வேக்சிங். அதுக்கப்புறம் வளர்பிறையில் முக்கால் பாதி இருக்கும், வேக்சிங் கிப்பஸ் நடக்கும். இதுதான் இதோட சன்லைட்டு இங்கேருந்து அப்பியர் ஆகும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இட் இஸ் ப்ராபபிளி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேக்சிங் அண்ட் வார்னிங் ஆஃப் மூன். என்னது, வார்னிங் ஆஃப் moon in the order of the new moon and full moon and the how the first and third quarter moon appear and then the pace in between. பௌர்ணமின்னா ஃபுல் மூன்னா என்னம்மா பௌர்ணமி, நியூ மூன்னா என்னது அமாவாசை. அந்த பௌர்ணமி அமாவாசை என்னது அடிப்படையாக கொண்டு தான் என்னது நிலாவோட அதோட வேக்சிங் அண்டு வார்னிங். வேக்சிங் அண்ட் நிலவின் வளர்பிறை தேய்பிறைன்னு சொன்னோம்ல, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதோட நிலைகள் அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் அதை வச்சு தான். அது மாதிரி அதோட மூன்றாவது கால் பகுதி தேர்டு குவார்ட்டர் அதில் சொல்கிறாங்களம்மா, மூன்றாவது தேர்டு குவார்ட்டர் மூணு, அதையும் எவ்வாறு தோன்றுது அப்பியர் ஆகுது. அது மாதிரி இடையில இதோட அமைப்பு பேசஸ் வந்து எப்படி தோன்றுது அப்படிங்கிறத பற்றி நம்ம எளிதாக என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட். சன் வந்து ஒரு ஆதாரம், சூரியன் வந்து ஒளிக்கு வந்து ஒரு ஆதாரம்னு சொல்லுவோம். சன்லைட் ஃபால்ஸ் ஆன் த ஸ்பெரிக்கல் எர்த். சன்லைட் என்ன பண்ணும், பூமியின் மேலே விழுகும். பட் ஒன்லி ஆன் த சைடு ஃபேஸிங் சன். ஒன் சைடு மட்டும்தான் எனது சூரியன் நோக்கி இருக்கும். த ஆப்போசிட் சைடு எங்கே இருக்குன்னா எர்த் நோக்கி இருக்கும். எர்த் இஸ் வித்தவுட் சன்லைட். அந்த டைமில் தான் என்ன நடக்கும்னா, அஸ் த எர்த் ஸ்பின்ஸ் டே அண்ட் நைட் ஃபாலோஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் எர்த் அப்பியர்ஸ் பிஃபோர் த சன். ஒரு பகுதி மட்டும்தான் எனது சூரியன் நோக்கி விழுகும். எதிர்பக்கத்தில் சூரியோட அந்த மாதிரி பூமி சுழல் ரொட்டேஷன் ஆகிறப்ப பல்வேறு பகுதியில் சூரியனுக்கு நேராக வரும். அதனால தான் இரவும் பகலும் தோன்றும், நைட்டும் டே வந்து தோன்றுறது. ஓகேவா, எல்லா நேரங்களிலும் பூமி வந்து எர்த்து வந்து என்னது ஒரு பகுதி தான் சூரியோட சன்லைட்டுனால வெளிச்சமாக இருக்கும், இன்னொரு பகுதி எப்பவுமே இருக்கும் டார்க்னஸாக தான் இருக்கும், இலுமினேட்டடாக இருக்கும். ஒன் சைடு இலுமினேட்டடாக இருக்கும், அதர் சைடு ஆஃபன் டார்க்னஸாக இருக்கும். லைக்வைஸ் அட் ஆல் டைம்ஸ் ஒன் ஆஃப் மூன் as illuminated by sun and the opposite side is around in
டார்க்னஸ். இது போல் தான் இந்த நிலாவில் மூணில் எப்படி இருக்கும், ஒரு பகுதி சன்னால் இலுமினேட்டடாக இருக்கும், இன்னொரு பகுதி பார்த்தோன்னா சூரிய இருளில் தான் இருக்கும், டார்க்னஸ்ஸாக தான் இருக்கும் மூன்லேயும். ஓகே, as shown in the above diagram, when the moon is positioned between the earth and sun, notice all the illuminated part of moon is away from the earth. ஏற்கனவே இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களா, இந்த இதில் கொடுத்துருக்காங்க, இந்த இமேஜ் தான் சொல்கிறாங்க. அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பூமி என்ன இப்போ நிலவு வந்து மூன் வந்து என்னது எங்கே இருக்குது அப்படின்னா பெட்வீன் த எர்த் அண்டு சன்னுக்கு இடையில வரும்போது மூனில் வந்து ஒளிரும் பகுதி இருக்குல்லம்மா, இலுமினேட்டட் பகுதி, பார்ட்ஸ் ஆஃப் மூன், இலுமினேட்டட் பகுதி வந்து பூமியில் எர்த்துலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தொலைவில் இருக்குது. இதனால் நம்ம என்ன பண்ண முடியும், ஹென்ஸ் வி கேனாட் சி எனி பார்ட் ஆஃப் த இலுமினேட்டட் சைட் ஆஃப் த மூன். நம்ம என்ன பண்ண முடியாது, எல்லா பகுதியும் மூனில் பார்க்க, ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஒன்லி த டார்க் சைட் ஆஃப் மூன் இஸ் டுவார்ட்ஸ் சைட். டார்க் சைடு எதை நோக்கி இருக்குது அப்படின்னா எர்த்து நோக்கி தான் இருக்கும். வென் த மூன் இஸ் இன் திஸ் பொசிஷன் வி ஹேவ் நியூ மூன். அந்த மூன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூ மூன் சொல்கிறோம், அமாவாசைன்னு சொல்கிறோம். ஒரு சைடு வந்து எர்த்து, டார்க் சைடு தான் எர்த்தை நோக்கி இருக்கும், அந்த இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூ மூன், அமாவாசைன்னு நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நவ் லுக் அட் த மூன் வேன் இட் இஸ் பிஹைண்ட் த எர்த். நவ் த போர்ஷன் ஆஃப் த மூன் illuminated by sun is totally towards earth. The dark side is away from the earth. This means the moon will appear to be round the sky. This is full moon. இதே மாதிரி தான் எனது பூமிக்கு பின்னால் பிகைன் அந்த பூமிக்கு பின்னால் ஒரு மூன் வந்து இருக்கும். அதை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும், மூன் வந்து illuminated பை த சன் டோட்டலி டுவார்ட்ஸ் ஆயிடுது. சூரியனால் இந்த பிரகாசிக்கும், அந்த இது வந்து சூரியனை நோக்கி இருக்கும். இருண்ட பக்கமான இந்த டார்க்னஸ் பகுதி எங்கே இருக்குன்னா பூமியில் எர்த்துலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ண, எர்த்தில் மூன் வந்து ஸ்கையில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும், வட்ட வடிவத்தில் தோன்றும், நம்மளுக்கு ரவுண்ட் இந்த ஸ்கை அப்பியர் ஆகும். அதை தான் ஃபுல் மூன், பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இலுமினேட்டட் நல்லா வெளிச்சமாக இருக்கும். இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூன் லூனார் டைகாமெட்ரி 90 டிகிரியில் இருக்கிறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. சன், எர்த்து, மூணு வந்து எப்படி இருக்கும் 90 டிகிரி. இது மூணோட டைகாட்டமினா 2 நிலை, லூனார் டைகாட்டமி, சந்திரனோட 2 நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. when the sun, earth and moon are in 90 degree angle, how will the moon appear to a person on the surface of the earth? Now if you look at the portion of moon facing earth, we will see half if it illuminated and half is dark side, thus the moon will appear as of moon. The half moon during the waxing period is called the first quarter and the half moon during the waning period is called as third quarter. என்ன சொல்கிறாங்க, சூரியன் இருக்கலாமா, when the sun வந்து சூரியனும் பூமி எர்த்து அண்டு மூணு வந்து 90 டிகிரி இருக்கிறப்ப பார்த்தோன்னா எர்த்தோட சர்ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, கண்களுக்கு வந்து நிலவு எவ்வாறு, மூன் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, ஹவ் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். நவ் இஃப் யூ லுக், இப்போ நம்ம பூமியை நோக்கி எர்த்தை நோக்கி இருக்கிற மூன் வந்து நம்ம கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா அது பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஆஃப் பகுதி வந்து எப்படி இருக்கும், இல்லுமினேட்டடாக இருக்கும், மற்றொரு ஆஃப் பகுதி எப்படி இருக்குன்னா டார்க்னஸ்ஸாக இருக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா. அது மாதிரி அரைவட்ட நிலமாக நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், பாதி நிலவாக வந்து ஆஃபாக தோன்றும் நம்மளுக்கு வந்து. ஓகேவா, இது வந்து என்ன, இது வந்து எதை சொல்லுவாங்கன்னா தேய்பிரைன்னு என்ன சொல்லுவோம், இது ஒரு வேக்சிங் என்ன சொல்லுவாங்க, வேக்சிங் பீரியட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. வேக்சின் எனது தேய்பிரை காலத்தின் மூலம் தோன்ற ஒரு அரை நிலவு முதல் காலப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அட் த ஆஃப் மூன். டியூரிங் த வேனிங் பீரியட் இஸ் கால்டு தேர்டு குவார்ட்டர். வேனிங் பீரியட்னு அது வளர்பிறைன்னு சொல்கிறாங்க, நம்ம அது வந்து தேர்டு குவார்ட்டர், மூன்றாவது கால் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபிகரில் இந்த இமேஜில் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி, இங்கே இருக்கல மேக்கு தாம்மா சொல்கிறாங்க. ஃபிகர் சன், மூன் அண்ட் எர்த்து ஆர் ரைட் ஆங்கிள்ஸில் இருக்குது, ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களாம்மா, அந்த இதெல்லாம் இருக்குது. ஓகேவா, okay, once we understand those four key moon phase and the phase between them should be fairly easy to visualize. மூணில் இருக்கிற 4 முக்கிய என்னது ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இதில் இருக்கிற இடையில இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஒவ்வொன்று படிப்படியாக நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். The world crescent refers to the phases where the moon is less than half illuminated. கிரசன்ட் அப்படின்னா என்னது, பிறை, நிலவுன்னு சொல்லுவாங்க. அந்த கிரசன்ட் அப்படிங்கிற சொல் வந்து மூணில் இருக்கிற பாதிக்கு குறைவாக என்னது இலுமினேட் ஒளியூட்டப்பட்ட ஒரு பகுதியை குறிக்குது. ஓகேவா, ஆஃப் இலுமினேட்டர். த வேர்ல்டு கிப்பஸ் ரெஃபர்ஸ், கிப்பஸ் அப்படிங்கிறது அது என்ன ரெஃபர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டு பேஸ் வேர் த மூன் இஸ் மோர் தென் ஆஃப் இலுமினேட்டர். கிப்பஸ் அப்படிங்கிறது மூணில் இருக்கிற அரை வட்டத்திற்கு மேலே, அந்த ஆஃப் இருக்கலாமா, அதை தான் சொல்கிறாங்க, ஆஃப் மோர் தென் ஆஃப், மூன் இஸ் மோர் தென்
ஆஃப் இலிமினேட்டடை குறிக்குது. ஓகே, ஒரு கட்டம் அதோட ஸ்பேஸை குறிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேக்சின் என்னது வளர்ப்பிறைன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. வேக்சிங் எசென்சியல்ஸ் மீன்ஸ் க்ரோவிங். வேக்சிங்கோட மீன்ஸ் என்ன அப்படின்னா க்ரோவிங், வளர்தல் அப்படின்னு வளர்பிறை அப்படிங்கிறது வளர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்போ அப்படின்னா எக்ஸ்பேண்டிங் இன் இலுமினேஷன், வெளிச்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்னது வெளிச்சத்தில் விரிவடையும். அதுக்கப்புறம் என்ன அண்டு என்னது வேனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேய்பிரைன்னு சொல்லுவாங்க. இதுனா ஸ்ரிங்கிங், குறைதல்னு அர்த்தம். தேய்பிரைப்போ என்ன நடக்கும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அது என்னென்னா டிக்ரீசிங் இன் இலுமினேஷன் வந்து எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டிக்ரீசிங் இன் இலுமினேஷன். நோட் ஆல்சோ தட் தீஸ் டிஸ்கவரிஸ் குட் பி மேட் வித் நேக்ட் ஐ. நம்ம என்ன பண்ணது, வெற்று கண்கள் என்னது நம்ம நேக்ட் ஐயால் இது வந்து உற்று நோக்கி பார்த்தாங்க. ஓகேவா, குட் பி மேட் வித் யூ டூ நாட் நீட் டெலஸ்கோப் ஆர் எனி மாடர்ன் எக்யூப்மெண்ட். நம்ம என்னது எந்த ஒரு டெலஸ்கோப்பையும் மாடர்ன் எக்யூப்மெண்ட்டையும் இதில் வந்து அப்சர்வ் பண்ண தேவையில்லை. ஓகேவா, இதில் கொடுத்துருக்காங்க பாருமா ஒவ்வொன்றும். இதில் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க பாரு. பிளானட்ஸில் சேட்டன், சன், எர்த்து, மூன், மெர்க்குரி, வீனஸ், ஜூபிட்டர், மார்ஸ். ஓகேவா, இதான் எபிசைக்கிள்ஸ், நீள் வட்டங்கள்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பாருமா, இதான் என்னது நீள் வட்டங்கள், எபிசைக்கிள்ஸ். ஓகேவா, இப்போ எபிசைக்கிள்ஸ்னால் என்னதுன்னா பார்க்கலாமா. மூன் கோயிங் அரவுண்ட் எர்த் வித் 27-day period nicely explained its motion. However, astronomers in ancient times faced problem in explaining the motion of the known 5 planets Mercury, Venus, Mars, Jupiter and Saturn. பூமி என்ன பண்ணுது, மூன் வந்து 27 டேஸில் சுற்றி வர அந்த இயக்கத்தை தான் என்னது நன்றாக இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இருப்பினும் அந்த காலத்தில் அஸ்ட்ரானமர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா 5 கிரகம் 5 பிளானட்ஸ் என்னது மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர் அண்ட் சேட்டன் இதோட மோஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ரொம்ப சிக்கலை வந்து அவங்க வந்து எதிர்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இன் எக்ஸ்பிளைனிங் த மோஷன்ஸ். ஓகேவா, மூன் இன் த பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் மூவ் எவ்ரிடே ஈஸ்ட்வர்ட்ஸ் நைஸ்லி. எனது மூன் வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் தினமும் என்ன பண்ணுது, மூன் வந்து கிழக்கு நோக்கி நகர்கிறது. இருப்பினும் உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா இஃப் வி வேர் அப்சர்வ் த மோஷன் ஆஃப் மார்ஸ் ஃப்ரம் ஜனவரி. மார்ஸ் என்ன பண்ணுது, மார்ஸ்னால் என்னது செவ்வாய் சொல்லுவாங்க. மார்ஸ் வந்து ஜனவரி முதல் மார்ஸ் வந்து இயக்கத்தை அதோட மோஷன்ஸை நம்ம கவனித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், ஜனவரி வுட் அப்பியர் டு மூவ் ஈஸ்ட்வர்ட் இன் த பேக்ரவுண்ட் ஸ்டார்ஸ். மார்ஸ் வந்து இன்னைக்கு நிலையில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து என்ன பண்ணோம், அதன் அருகில் இருக்கும். நட்சத்திரங்கள் இருந்த நட்சத்திரம் கிழக்கு இருந்து நட்சத்திர அருகில் அமையும். கிழக்கில் இருந்த நட்சத்திரத்தின் அந்த ஸ்டார்ஸ் இருக்கலாமா அந்த இதில் அமையும். ஓகேவா, தட் திஸ் பொசிஷன் ஆஃப் மார்ஸ் டுடே வில் பி நியர் எ ஸ்டார்ஸ் விச் இஸ் த ஈஸ்ட் ஆஃப் த ஸ்டார் நியர் விச் இஸ் இட் வாஸ் எஸ்டர்டே. தான் என்ன சொல்கிறாங்க, மார்ஸில் இன்றைக்கி இருக்கிற நிலையை வச்சு ஸ்பேஸை வச்சு பார்த்தீங்கன்னா நேற்று அதன் அருகில் இருந்த நட்சத்திரத்தின் அந்த ஸ்டார்ஸில் கிழக்கில் இருக்கலாமா கிழக்கு சைடு இருக்கிற அந்த நட்சத்திர அருகில் போய் இது வந்து அமையும். However, on June 28, we will see a change from that date. The Mars would appear to move west rather than in normal eastward motion. ஓகேவா, this reversal of direction planets is called என்ன சொல்கிறாங்க, retrograde மோஷன்ஸ். இது மாதிரி நகர்றதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, ரெட்ரோகிராட் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் வி கண்டினியூ டு அப்சர்வ் ஆன் August 28 ஒன்ஸ் அகைன் Mars would appear to reverse the direction and again on its usual eastward motion in the celestial pair. Usual Jupiter is brighter than Mars. யூஸ்வலி ஜூபிட்டர் அப்படிங்கிறது இந்த வியாழன் கூட இது வந்து எப்படி இருக்குன்னா மார்ஸை விட எப்படி இருக்கும், பிரைட்னஸ்ஸாக இருக்கும். ஓகேவா, brightness-ஆக இருக்கும். Usually Jupiter is brightness than Mars. However, around the period of retrograde motions and Mars was much bright than other times, even brighter than Jupiter. என்ன சொல்கிறாங்க சார், அந்த மார்ஸ் வந்து பிற்போக்கு காரணமாக எனது ஜூபிட்டரை விட எப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்குது. Next, other planets also exhibited number of buzzing behaviors. என்னது மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா பல சிக்கலான நிகழ்வுகள் வந்து நடக்கும். வீனஸ் அண்ட் மெர்க்குரி ஆல்வேஸ் அப்பியர் வெரி க்ளோசஸ்ட் டு சன். வீனஸும் மெர்க்குரியும் எப்படி இருக்குது, எப்போயுமே சூரியனுக்கு மிக அருகில் தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும். அண்ட் ஹென்ஸ் நெவர் அப்பியர்ட் இன் த மிட் நைட் ஸ்கை. எனது நள்ளிரவில் கூட அது வானத்தில் தெரிவதில்லை, நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகாது. த பிரைட்னஸ் ஆஃப் ஜூபிட்டர் ஆல்சோ வேரிட் அகைன் வென் it exhibited retrograde motion. retrograde motion என்னது, இந்த ரெட்ரோகிராட் மோஷன் மூலமாக ஜூபிட்டரோட பிரைட்னஸில் சேஞ்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இன் 2018 ஜூபிட்டர் ரிவர்ஸ் இட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆன் March 9, 2008 and again resumed its normal earthwards motion in July 11, 2018.
8. Okay. Next, the simple geocentric model where planets go around the Earth could not explain why the brightness of the planet changed and why the reversed their direction. Change in brightness and the retrograde motion would be impossible if we assumed that the planets were at the same distance at all times from Earth. என்ன சொல்கிறாங்க, பிளானட்ஸோட ஒளி எந்த அளவுக்கு மாறுது அப்படின்னு, எந்த திசையை நோக்கி நகருது அப்படிங்கிறது புவிமைய கோட்பாடு, ஜியோசென்ட்ரிக் மாடல், அந்த புவிமைய கோட்பாடு இருக்கலாமா, அது மூலம்தான் இது விளக்க நம்ம இயலவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த பிளானட்ஸ்லேருந்து எர்த்தில் எல்லா நேரங்களும் ஒரே தூரத்தில் ஒரே டிஸ்டன்ஸில் இருப்பதாக நம்ம கருதினாலும் அதோட என்ன மாறுபாடு இருக்கும் அப்படின்னா லைட்னஸ், பிரைட்னஸ் மாறுபாடு இருக்கும். இதனால் ரெட்ரோகிராட் மோஷன்ஸ் மூலமாக அது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்கிறேன். சாத்தியமற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நிறைய குழப்பங்கள் அசியூம்ஸ் தட் த பிளானட்ஸ் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஆல் த எர்த், நிறைய குழப்பங்கள் இதில் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அஸ்ட்ரானமர் சொன்னாங்க. அதனால் ஜியோசென்ட்ரிக் நம்மளோட தியரி இருக்கலாம், அந்த கோட்பாட்டில் ஒரு மாற்றத்தை இவங்க சொன்னாங்க. ஓகேவா, அந்த மாற்றத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எபிசைக்கிள் மாடல், நீள்வட்ட மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. தட் டு எக்ஸ்பிளைன் த பஸ்லிங் நிமோனியா அஸ்ட்ரானமர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஏர்லி டைம்ஸ் ஃபார் ப்ரொபோஸ்ட் எ சேஞ்ச் இன் த சிம்பிள் ஜியோசென்ட்ரிக் மாடல், திஸ் இஸ் கால்ட் அஸ் எபிசைக்கிள் மாடல்னு சொல்கிறாங்க. நீள்வட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டாலமி அப்படிங்கிற செகண்ட் சன் இன் கிரீஸ், ஆரியப்பட்டா இன் இந்தியா அண்ட் அதர் யூஸ்டு இன் எபிசைக்கிள் மாடல் டு எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். தேர் மாடல்ஸ் வேர் இம்ப்ரூவ்ட் பை ஜெனரேஷன் ஆஃப் அஸ்ட்ரானமர்ஸ் லைக் யார் அஸ்ட்ரானமர்ஸ் யாரா டைகோ பிராஹே அண்டு நீலகண்ட சோமயாஜி அப்படிங்கிற அஸ்ட்ரானமர்ஸ் மூலமாக என்ன பண்ணாங்க, அந்த மாடல்ஸ் இது பண்ணாங்க. ஓகேவா, ஆல்தோ த மாடல் எக்ஸ்பிளைன்ட் மெனி there were number of mismatches, the model was becoming meshy. பல நிகழ்வுகள் இதில் விளக்கப்பட்டிருந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் பல பொருத்தம் இல்லாத மிஸ்மேச்சஸ்னால் இந்த பொருத்தமின்மைகள் நிறைய இருந்தது, மிஸ்மேச்சஸ் இருந்தது. இது ஒரு சிக்கலாக தான் இந்த மாடல்ஸ் இருந்தது. மெஸ்ஸியாக த மாடல் வாஸ் பிகம் மெஸ்ஸி. ஓகே, அரைவல் ஆஃப் அரைவல் ஆஃப் டெலஸ்கோப் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொலைநோக்கியோட வருகை பற்றி இந்த வீடியோவில் கண்டினியூவாக நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேவா, கண்டினியூவாக நம்ம வீடியோவை பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.